திருமாவளவன் இருக்கக்கூடிய அணிக்கு ஓட்டு கிடைக்காது அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு. ஆனால் நடைமுறையில் 2009 2011 மக்களவைத் தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்த அணியில் பாட்டாளி மக்கள் கட்சி பெரிய வெற்றிகளை பெறவில்லை அப்படிங்கிறத தான் பார்க்க முடியுது. அதனால திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாட்டாளி மக்கள் கட்சியே தங்களுடைய அணிக்குள்ள சேர்க்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போயிட்டதுனால நீங்க தனியாக இன்னமும் நீங்க அந்த வேண்டாம் இவங்க எங்களை கூப்பிடல அதெல்லாம் தயவு செய்து இந்த விவாதத்துக்கு நான் எடுத்துக்கொள்ள விரும்பல. ஏன்னா பல தேர்தல்களில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பலத்தை பெற்று ஏதோ எங்களுக்கு இடங்களை கொடுத்தார்கள் 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று பாட்டாளி மக்கள் கட்சி பயனடைந்தாலும் கூட அதை தாண்டி இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மத்தியிலே பல அமைச்சர்களை பெறக்கூடிய அளவிற்கு பல இயக்கங்களுக்கு நாங்கள் துணை நின்றிருக்கிறோம். எங்களை அவர்கள் அரசியலுக்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் எந்த இயக்கத்தோடும் கூட்டணி வேண்டாம் என்று எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லி வருகிறார்கள். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை தமிழகத்தில் பொறுத்தவரையில். அதை தவிர நீங்கள் சொல்வதை போன்று யாரும் எங்களை புறக்கணித்து விடவில்லை. நாங்கள் தான் யாரும் தேவையில்லை என்று நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். இன்றைக்கு திருமாவளவன் ஒரு இயக்கத்திற்கு சென்று அவருடைய அழைப்பிதழை கொடுத்துவிட்டு கூட்டணி பேசிவிட்டு வரக்கூடிய நிலைமையை நாங்கள் இந்த தேர்தலில் எங்கள் ஐயா அறிவித்ததற்கு பிறகு சொல்லுகிறோம். நாங்கள் செய்யவில்லை. இதற்கு முன்பெல்லாம் கூட்டணிக்கான நிலைமைகள் நடந்தது என்பது உண்மை. ஆனால் நான் சொல்லக்கூடியது என்று சொன்னால் விடுதலை சிறுத்தை இயக்கம் என்பது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு போட்டி இயக்கமாக பார்க்கிறது. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் பல இடங்களில் விடுதலை சிறுத்தையை சார்ந்தவர்கள் கலவரங்களை உண்டு பண்ணுவதும் வன்முறையில் ஈடுபடுவதும் எங்களுடைய வேட்பாளர்களை தாக்குவதும். மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய அகோரம் தாக்கப்பட்டார். அரக்கோணத்தினுடைய வேட்பாளர் வேலு ஒரு IAS அதிகாரி அவர் தாக்கப்படுகிறார். இங்கே விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய வடிவேல் ராவணன் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் போட்டியிடுகிறார் என்பதற்காக அவர் தாக்கப்படுகிறார். 2 தினங்களுக்கு முன்பு வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் திரு குரு அவர்கள் சென்ற வாகனம் தாக்கப்படுகிறது. இது தொடர்ந்து நடக்கிறது. ஒரு புறம் இதற்கெல்லாம் காரணமாக தலைமை இருக்கிறது என்று நாங்கள் கடந்த மாதமே ஒரு அறிக்கை விட்டோம். என்னவென்று சொன்னால் தலித்துகளுக்கும் வன்னியர்களுக்குமான ஒரு விரோதத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞருடைய தூண்டுதலின் பேரில் திருமாவளவன் அவர்கள் செய்கிறார் என்று சொன்னோம். அதற்கு ஒரு ஆதாரமாக உயர்நீதிமன்றத்தில் விடுதலை சிறுத்தையின் சார்பில் வழக்கு தொடரப்படுகிறது. என்ன வழக்கு என்று சொன்னால் இந்த 10 வேட்பாளர்களை இவர்கள் நிறுத்தியது தவறு. தேர்தல் தேதி துவங்குவதற்கு முன்பாகவே இவர்கள் தேர்தல் நடைமுறையை எப்படி நடக்கலாம் என்று ஒரு வழக்கை போடுகிறார்கள். இது அங்கே கீழ்நிலையில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு ஒரு கருத்து வேற்றுமையை இவர்கள் பரப்புவதற்கான முயற்சி தான். எல்லா இயக்கங்களும் இன்றைக்கு ஒரு வருடத்திற்கு முன்பாகவே வேட்பாளர்களை அறிவித்த இயக்கங்கள் இந்தியாவில் இருக்கிறது. பிரதமர் வேட்பாளர்கள் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் தமிழகத்தில் நீங்கள் கூட கூட்டணிக்கு தேர்தலுக்கான வேலைகளை விடுதலை சிறுத்தைகள் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியை மட்டும் நீங்கள் குறிவைத்து செய்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த போட்டி மனப்பான்மை இந்த கருத்து வேறுபாட்டை நீங்கள் திணிப்பதற்கான முயற்சியை தூங்கி இருக்கிறீர்கள் என்பதைத்தான் நாங்கள் எடுத்துச் சொல்கிறோம். பாலு பேசும்போது பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. அவ்வளவுக்கும் உங்களால் பதில் சொல்ல உங்களுக்கு நேரம் உண்டா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் குறிப்பாக தேர்தல் கூட்டணிக்கான முயற்சிகளை திருமாவளவன் எடுக்கிறார் அப்படின்னு சொல்றது திருமாவளவனுடைய தனிப்பட்ட முன்முயற்சி, விடுதலை சிறுத்தைகளுடைய தனிப்பட்ட முன்முயற்சியா அல்லது ஆன் பிஹாஃப் ஆஃப் திராவிட முன்னேற்ற கழகமா? திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி செயல்பட வேண்டிய எந்த அவசியமும் விடுதலை சிறுத்தைகளுக்கு இல்லை. அதை பலமுறை தெளிவுபடுத்திவிட்டோம். மதச்சார்பற்ற ஒரு அணியை வலிமைப்படுத்த வேண்டும். இன்றைக்கு மதவாத சாதியவாத சக்திகள் அரசியல் ரீதியாக எழுந்து வரக்கூடிய வலிமை வரக்கூடிய ஒரு சூழலை தடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒத்த கருத்துள்ள இது போன்ற மதச்சார்பின்மை கொள்கையில் அக்கறை உள்ள சக்திகளை இணைப்பதற்கான முயற்சி நாங்கள் எடுத்திருக்கிறோம். இது எங்களுடைய முயற்சி. நாங்கள் போய் நீங்கள் கட்டாயம் வந்துதான் ஆகணும்னா நாங்கள் சொல்லலை. எங்களுடைய வேண்டுகோளை வைக்கிறோம். இவர்களெல்லாம் வலிமை பெற்றால் இங்கே என்ன நடக்கும் என்று கடந்த கால நிகழ்வுகளை கசப்பான அனுபவங்களை எல்லாம் எடுத்து சொல்லி விஜயகாந்த் அவர்களை சந்தித்து பேசியது உண்மை. மற்ற கட்சிகளையும் நாங்கள் அணுகுகிறோம். காங்கிரஸ் உண்மைதான். ஆனால் அது வேறு விதத்துக்காக கூட்டணிக்காக சந்திக்கவில்லை. ஆனால் இது என்னன்னா இந்த அடிப்படையில் நாங்கள் செய்கிறோம். திமுக சொல்லி நாங்கள் செய்யலை. திமுக இதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. திமுக இன்னும் சொல்ல போனால் அவர்கள் வேலையில் தான் தீவிரமாக இருக்கிறார்கள். மாநாடு நடத்துவது என்று இந்த கூட்டணி அமைப்பது குறித்து நாங்கள் இந்த அணியை வலிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தான் நாங்கள் இதை செய்கிறோம். இதில் திமுக சொல்லி நாங்கள் செய்யல. இன்னொன்று, இவர் பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். தேர்தல் பிரச்சாரத்திற்கு இவர்கள் போவதன் மூலம் எலெக்ஷன் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பே இவர்கள் செய்வதன் மூலம் பல வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்படுகிறது. முழுக்க அம்பேத்கர் சிலைகள் உடைக்கப்படுகிறது. இவர்களுடைய வண்டி வாகனங்கள் ஒவ்வொரு கிராமத்திற்குள்ளும் போயிட்டு வரும்போது அங்கே ஒரு அமைதியின்மை ஏற்படுகிறது. இதனால
இதை வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவும் முடியல. நம்ம யார்கிட்ட போய் எந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுன்னு தெரியல. அப்ப அதையும் வந்து முறைப்படுத்துங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டிருக்கோம். பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது மட்டுமல்ல, மோடி வந்து சென்னையில் கூட்டம் நடத்துவதற்கு எதிராகவும் நாம் ஒரு வழக்கு போட்டிருக்கிறோம். அது ஏதோ இவர்களுக்கு எதிராக மட்டுமே நாம் செய்வது போல ஒரு தோற்றத்தை அவர் ஏற்படுத்துகிறார். தவறு. பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சியும் அவர்கள் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்து விட்டு களத்திற்கு செல்கிறார்கள், இவர்கள் வேட்பாளர்களை அறிவித்து களத்திற்கு செல்கிறார்கள். ரெண்டுமே தவறு என்று சொல்லி நாம் போறோம். நாங்கள் செய்வது அது போல அல்ல. நாங்கள் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறோம். இன்னும் களத்திற்கு நாங்கள் செல்லவில்லை. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய தமிழகத்தில் அதிகமான அம்பேத்கர் சிலையை வைத்தவர்கள் நாங்கள் என்பது அரசியல் அனைவருக்கும் நீங்கள் வைத்தீர்கள் என்பதற்காக இது போன்ற விவாதங்கள் அந்த திசையிலிருந்து பேசு பொருளுக்கு வந்துடலாம். நீங்க திருமாவளவன் அணிக்கு ஓட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்றதே ஒரு உளவியல் ரீதியான ஒரு எச்சரிக்கையை பெரிய கட்சிகளுக்கு நீங்க விடுக்கிறீங்க அப்படிங்கிறது. அதுதான் உண்மை. அதாவது மாண்புமிகு முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று நாங்கள் ஒரு சமுதாயத்திற்கு எதிரான ஒரு செய்தியாக இதை சொல்லவில்லை. இவர்கள் செய்த விளைவின் காரணமாக நிகழப்போவதை நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். எங்கள் மத்திய அமைச்சராக இருந்தபொழுது அவர் செய்தார் ஒரு காரியம். 20 ஆண்டுகளாக மத்தியில் இருக்கக்கூடிய வழங்கக்கூடிய அந்த மருத்துவத்திற்கான நுழைவுத் தேர்வில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு வழங்கப்படாமல் இருந்தது. அதை வழங்கியவர் எங்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அதை வழங்கியதற்கு பிறகு திருமாவளவன் இங்கே சர்பிட்டி தியாகராயர் அரங்கிலே அழைத்து அவருக்கு பாராட்டு விழா நடத்தினார்கள். எங்களுடைய இயக்கம், எங்களுடைய நோக்கம் என்பது தந்தை பெரியாருடைய கருத்துக்களும் அண்ணல் அம்பேத்கருடைய கருத்துக்களையும் முழுமையாக உணர்ந்து கொண்டு நாங்கள் அரசியல் செய்ய ஆசைப்படுகிறோம். சேர்ந்து இருக்கும்போது செய்த பல விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக முதலில் தலித் மக்களுக்கு எதிராக அவர்களை தனிமைப்படுத்த வேண்டும் என்று ஒட்டுமொத்த சாதி அமைப்புகளும் சேர்த்து கொண்டு வந்தார்கள். உடனே இவர் வந்து எல்லா தலித் அமைப்பையும் கூட்டி ஏட்டிக்கு போட்டியே செய்வார்னு எதிர்பார்த்தாங்க. அது நடக்கல. நாங்கள் ஜனநாயக சக்திகளை அணிதிரட்ட ஆரம்பித்தோம்னா இவர்கள் அதை ஒப்புக்கொண்டு என்ன செய்தார்கள், இனி தலித் மக்கள் எதிரி என்று சொன்னால் எடுபடாது என்பதனால் விடுதலை சிறுத்தைகள் தான் எதிரி என்று அதை சுருக்கி வாசிக்க ஆரம்பித்தார்கள். இதுதான் இன்றைக்கு அவர்கள் தான் தனிமைப்பட்டு அவர்களோடு இணைந்து பயணித்தது உண்மை. அப்போது அவர்கள் என்ன பேசினார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அவர் சொன்னது போல சமூக நீதி பேசினார்கள், அம்பேத்கர் சிலைகளை வைத்தார்கள், பெரியாரிய கொள்கையில் பேசினார்கள், தமிழர் நலன் என்று செயல்பட்டார்கள். முழுக்க நம்மோடு உடன்படக்கூடிய செயல் திட்டங்களை முன்னிறுத்தி செயல்பட்டதனால் நாம் இணைந்து கொண்டோம். ஆனால் இன்றைக்கு இந்த எளிய மக்களுக்கு எதிராக, தலித்துகளுக்கு எதிராக, எளிய வன்னிய மக்களை தூண்டிவிடுகிற சுயநல வெறும் அரசியலை செய்வதனால் நாம் எதிர்த்து நிற்கிறோம். அவ்வளவுதான். மாறி போனது பாட்டாளி மக்கள் கட்சி தவிர விடுதலை சிறுத்தைகள் கட்சி அல்ல. அதற்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா இன்னும் நேரம் அதிகமாயிட்டு இருக்கும். இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யணும். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக புது புது நிகழ்ச்சி உங்களை இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.